ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வாங்க போலாம். மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா சிம்பிளா ஒரு விஷயத்த நம்ம அடையிறது எப்படிங்கிறத பார்ப்போம். மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நெனைச்சா, அத ரொம்ப சிம்பிளா அடைவது ரொம்ப சிம்பிள். இந்த மேனிஃபெஸ்டேஷன் வச்சு அத நம்ம ஈஸியா அடையலாம். அடைவதற்கு எப்படி என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்ப இப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் வழியா ஒரு விஷயத்த அடையணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மள்ட்ட நல்ல ஃபிக்ஸடா ஒரு கோல் இருக்கணும். இப்ப அந்த கோல ஃபிக்ஸா வச்சு நம்ம அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு, ஃப்ளாட்டு, கார் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும்னு நெனச்சா, அந்த விஷயம் எப்படி இருக்கணும்? எவ்வளோ பெருசா இருக்கணும்? என்ன கலர்ல இருக்கணுங்கிற மாரி நீங்க நல்லா மனசுல யோசிச்சுக்கிறங்க. அப்புறம் அத திருப்பி திருப்பி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப எந்த விஷயத்த நீங்க நெனச்சு மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, அந்த விஷயம் உங்க கைக்கு வந்ததுக்கப்புறம், நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்களோ, அத ஃபர்ஸ்ட்டு போய் யார்ட்ட ஷேர் பண்ணுவீங்க? அத யார் யாருக்கு ஷேர் பண்ணுவீங்க? யார்ட்ட போய் சொல்லுவீங்க? இதெல்லாம் நல்லா மனசுல திங்க் பண்ணிக்கங்க. விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? அந்த விஷயத்த வச்சு என்ன பண்ணுவீங்க? அத யார் யார்ட்ட போய் சொல்லுவீங்க? அந்த விஷயம் வந்துருச்சுன்னு எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்கங்கிறத நல்லா திங்க் பண்ணிட்டே இருங்க மைண்ட்ல. அட் லாஸ்ட் நீங்க எந்த விஷயத்த நெனச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, அது உங்க கையில கிடைச்சதுக்கப்புறம், நீங்க எனக்கு இந்த விஷயத்த அமைச்சு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். இந்த மாரி ஒரு நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்க நேரம்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அதோட சேர்த்து உங்க வேலையும் கன்டினியூவா பார்த்துட்டும் இருக்கலாம். இந்த மாரி ஒரு நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்க நேரம்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அதோட சேர்த்து உங்க வேலையும் கன்டினியூவா பார்த்துட்டும் இருக்கலாம். எப்பவும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, உங்களோட வைப்ரேஷன் எப்பவுமே பாசிட்டிவிட்டியா எல்லாமே யோசிச்சுக்கணும். பார்க்குறது, பேசுறது எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். நம்ம எவ்வளோ பாசிட்டிவா திங்க் பண்ணி, எவ்வளோ பாசிட்டிவா பேசுறோமோ, அவ்வளோ நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம பக்கம் வரும். நெகட்டிவ் வைப்ரேஷன் தூரம் போகும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளோட சேர, 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 சேர நம்ம நினைக்கிறது சீக்கிரமாவே நம்ம கைக்கு வந்து சேரும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க 1 மந்த் டூ 2 மந்த்க்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் அது உங்களுக்கே பிராக்டிஸ் ஆயிரும். அப்புறம் சிம்பிளா உங்களுக்கு நீங்க அடைய வேண்டிய முறை இதுதான். தேங்க் யூ.